ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரே ஃபேமிலியில இருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்க இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்த நடிகர்கள் பற்றி பேச போகிறோம். ஆர்டர் படி நான் பேசுகிறேன் அப்படின்றது இல்லை. எனக்கு என்னென்ன தோணுதோ, யார் யார் என் மைண்டில் வராங்களோ அதெல்லாம் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். மேபி அவங்க இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை இவங்க அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் நம்மளுடைய டார்கெட் யார் யார் அண்ணன் தம்பி அக்கா தங்க இல்லை வாட் எவர் இட் இஸ், நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை சொல்ல போகிறோம் அப்படின்னா, தனுஷ் அண்ட் செல்வராகவன். தனுஷ் அண்ட் செல்வராகவன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், நடிகர்கள் பற்றி தானே சொன்னீங்க, எதுக்கு தனுஷ் அண்ட் செல்வராகவன் சொல்கிறீங்கன்னா, செல்வராகவன் இன்றைக்கி நடிக்க வந்துட்டார். இதுக்கு முன்னாடி டைரக்ஷனில் மட்டும்தான் இருந்தார், இப்போ அவரும் நடிக்க வந்துட்டார். ஸோ அவரும் ஒரு நடிகர் தான். சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு மூவி, தனுஷோட ஃபஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா துள்ளுவதை இளமை. அது அவர் டைரக்ட் பண்ணது அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதுதான் நமக்கு வந்த செய்தி. கார்த்திக் ராஜா தான் டைரக்ட் பண்ணார் அப்படின்றது தான் செய்தி. பட் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்ல போனால் செல்வராகவன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஸோ மொதல் படத்துல இருந்தே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவனும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் சோலோ ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிறாரு, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிறாரு. தனுஷும் நடிச்சு ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவர் ஆக்டர் தான். இவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு டைரக்டராக இன்னைக்கு ஒரு ஆக்டராகவும் மாறி இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஃபேமஸான ரெண்டு சகோதரர்கள். ஒன்று சூர்யா அண்ட் அனதர் ஒன் பர்சன் இஸ் கார்த்திக். ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு சேல்ஸ்மேனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நடிக்கவும் வந்துட்டார். அவர் நடித்த முதல் படம் நேருக்கு நேர். அவருக்கு கிடைச்ச ஓப்பனிங் மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா அவர் பேர் பண்ணதே விஜயோட தான் பேர் பண்ணார். ஆப்போசிட் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து முதல் படத்துலேயே விஜய் கூட பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங். அமீர் படத்தில், பருத்தி வீரன் படத்தில் ஒரு நேஷ்னல் அவார்டு மூவியில் அவர் நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. முதல் படத்துலேயே அவர் ஃபேண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதுக்கு காரணம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். அதுவும் யார் கூட? மிகப்பெரிய இயக்குனர் மணிரத்னம். அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஃபாரினில் கூட படித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி ஒரு 2-3 சீனில் கூட வந்திருப்பார். ஆயுத எழுத்தில் ஒரு 2-3 சீனில் அவர் நடிச்சிருக்காரு. பட் வி கான் டேக் இட் அஸ் அ டெபியூட். ஸோ அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால பருத்தி வீரன் ஃபர்ஸ்ட் மூவிலேயே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இது வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்ததில்லை. யார்? சூர்யா ஆகட்டும் கார்த்தியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது கிடையாது. பட் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு நல்ல நடிகர்களாக ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்தது யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன். அவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 5 வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர் இண்டஸ்ட்ரிக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய பிரதர் சாருஹாசன் ஒரு நடிகராக என்ட்ரு ஆனார். நம்ம பெருசாக சாருஹாசன் கமல்ஹாசனோட பிரதர் அப்படின்னு சொல்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது அந்த காலத்தில். பட் அந்த பேர் வச்சு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கமல்ஹாசன் சாருஹாசன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கமல்ஹாசன் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. சாருஹாசன் தன்னுடைய முதல் படத்துலேருந்தே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்தார். ஏன்னா வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. கமல்ஹாசனுக்காகட்டும் சாருஹாசனுக்காகட்டும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற வயசு வித்தியாசம் ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அவங்களேருந்தே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா, கமல்ஹாசனுடைய மகள்கள் ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன், இவங்க ரெண்டு பேரும் தங்கைகள். ரெண்டு பேரும் சினிமா உலகத்தில் நடிகைகளாக வலம் வந்துட்டுருக்காங்க. ஸ்ருதிஹாசன் டெபியூட் ஃபிலிமே தமிழ் படம் தான், தமிழில் தான் நடித்தாங்க. பட் அக்ஷராஹாசன் ஹிந்தியில் தான் அவங்களுடைய முதல் டெபியூட் ஃபிலிம் இருந்தது. ரெண்டு பேரும் சகோதரிகள், பெரிய குடும்பத்திலேருந்து வந்த 2 நடிகைகள்.
எஸ், அஃப்கோர்ஸ். அந்த ஃபேமிலியே வந்து ஈவன் கமல்ஹாசன் நடிகராக இருந்தாலும் சரிகாவும், அதாவது அவங்களுடைய அம்மாவும் ஒரு நடிகை தான், ஹிந்தியில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ 2 நட்சத்திர தம்பதிகளின் மகள்கள் அப்படின்ற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு நல்ல நடிகைகள் தான். பட் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கல 2 பேருக்கும். பட் எஸ், ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கும் நல்ல படங்கள் கிடைத்தது. பட் அக்ஷரா ஹாசனுக்கு இன்னும் பெருசாக ஒரு பிரேக் கிடைக்கல. 2 பேரும் நடிகைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்கா தங்கைகள் நிறைய பேர் நடிக்க வந்திருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர் தான் வந்து ஃபேமஸ் ஆவாங்க. ஒன்று அக்கா ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா தங்கச்சி ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்து கைக்குள்ள வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எந்த படம் எடுத்தாலும் இவங்க 2 பேர் தான். இவங்க ரஜினி கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அக்கா தங்கை, கமல் கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, ஒரு டாப் ஸ்டார் எல்லார் கூடயும் வந்து அவங்க விஜயகாந்த் எல்லார் கூடயும் சேர்ந்து நடித்த 2 நடிகைகள். ஆனால் 2 பேரும் அக்கா தங்கை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதாவும் அம்பிகாவும் தான். ஒரு எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட், நல்ல படங்கள் கொடுத்தாங்க. எல்லா டாப் மோஸ்ட் நடிகர்களுடையும் 2 பேரும் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாண்ட் இருந்தது 2 பேருக்கும். எஸ், அதுக்கப்புறம் அம்பிகா ஃபேமிலியிலேருந்து யாரும் நடிக்க வரலன்னு எனக்கு தோணுது. பட் ராதா அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களுடைய மகள்கள் 2 பேரும் வந்து நடிக்க வந்தாங்க. பட் அவங்களுக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. அப்படியே மறுபடியும் அகெயின் தே லெஃப்ட் த இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி ராதாவோட மகள்கள் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. கார்த்திகா நாயர், துளசி நாயர். இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஓப்பனிங் நல்லபடியாக கிடைச்சது. பட் ஓப்பனிங்னா நல்ல ஓப்பனிங்கே கிடைச்சது. துளசி நாயருக்குலாம் வந்து மணிரத்னம் அவங்க படத்துலேயே ஓப்பனிங் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் 2 பேருமே ஹிட் ஆகலை. அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம்பெரும் நடிகர், ஒரு சிந்தனையாளர், என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு பகுத்தறிவாளர், என்ன வேணாலும் சொல்லலாம், திரு எம்.ஆர். ராதா அவர்கள். அவருடைய குடும்பத்திலேருந்து பல பேர் நடிக்க வந்திருக்காங்க. பட் ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா ராதா ரவி, ராதிகா, நிரோஷா. இவங்க 3 பேரும் சகோதரிகள். 3 பேரும் வந்து செம்மையாக ஹிட் ஆனாங்க. ராதா ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக, வில்லனாக, ஒரு இன்னைக்கு கூட அந்த இடத்த வந்து யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அவர் தக்க வச்சுட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராதிகா சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறந்ததை விட சீரியல், அதாவது டிவி சீரியலில் வந்து அதுக்கு மேலேயும் புகழ் பணத்தையும் சேர்த்தாங்க. நிரோஷாவும் வந்து அதாவது கமல் கூடலாம் நடிச்சிருக்காங்க. நிரோஷா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், மணிரத்னம் மூவிஸில் கூட நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களும் சீரியலில் வந்து சீரியல் ப்ரொடியூசராக சீரியல்லையும் நடிச்சுட்டு இன்றைக்குமே வந்து ரொம்ப பிஸியான 3 பேரும் பிஸியான ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ராதா ரவி ஆகட்டும், ராதிகா ஆகட்டும், நிரோஷா ஆகட்டும். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க அப்படின்றதே வந்து ஒரு நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கும் வந்து ரொம்ப லைவாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாலினி, ஷாமிலி, ரிச்சர்ட். இவங்க 3 பேரும் சகோதரிகள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஷாமிலி வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னர்னு கூட சொல்லலாம். ஷாமிலி வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க. அதுக்கப்புறம் ஷாலினி வந்து நல்ல ஹிட் பண்ணாங்க. நிறைய படங்கள், விஜயோட காதலுக்கு மரியாதை, அப்புறம் இவர் அஜித்தோட அமர்கலம். அதுக்கப்புறம் அஜித் அவர்களே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி 2 குழந்தைகள் நல்லா இருக்காங்க. ஷாமிலி வந்து அந்தளவுக்கு வந்து ஷைன் ஆகலை. இந்த சைல்டு ஆர்டிஸ்டில் ஷைன் ஆன அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து ஒரு ஹீரோயினாக வந்து ஷைன் ஆகலை. ரிச்சர்டும் இன்றைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கார். அவரும் நிறைய படத்தில் நடித்தார். பட் பெரிய ஓப்பனிங்கோ ஒரு பெரிய ஒரு இடத்தையோ அவரால் பிடிக்க முடியல. ஷாமிலி இன்றைக்கி வரைக்கும் வந்து அன்மேரிட். ஸோ அன்மேரிட், அது ஹர் சாய்ஸ். பட் பாயிண்ட் இஸ் லைக் ஷீ ஹேஸ் நாட் அச்சீவ்டு. ஷாலினி, அதாவது அவங்க அக்கா எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை அவங்களும் அச்சீவ் பண்ணலை. அவங்களுடைய தம்பியான ரிச்சர்டும் அச்சீவ் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ரன், மோனல். முதல்ல சிம்ரன் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. அதாவது முதல் படமே அவங்க ஹிந்தியில் தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் வந்தாங்க. தமிழில் வந்து ஒரு யாராலையும் பிடிக்க முடியாத ஒரு இடத்த வந்து
சிம்ரன் பிடிச்சிருந்தாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ரஜினி வரைக்கும், அதாவது ரஜினி கூட நடிக்கலை அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் வந்து நடித்து அந்த விஷயத்தையும் வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்க. கமலோட சேர்ந்து நடித்தாங்க. சொல்லப்போனால் கமலோட லிவிங் டுகெதரில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லை, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். விஜய், அஜித் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தாங்க. ஒரு பெரிய இடத்த பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கையை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே விட்டாங்க. லைக் மோனல் அவர்கள், அவங்களும் 2-3 படங்கள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நடன சகோதரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரபுதேவா, ராஜு சுந்தரம், அப்புறம் நாகேந்திர பிரசாத், இவங்க 3 பேரும், அதாவது அவங்க அப்பாவும் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேரில் முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர் வந்து பிரபுதேவா. அதுக்கப்புறம் அவருடைய அண்ணனான இவர் ராஜு சுந்தரம் வந்தார். அதுக்கப்புறம் நாகேந்திர பிரசாத். 3 பேரும் சேர்ந்தும் வந்து ஒரே ஒரு படத்தில் நடிச்சும் இருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் வந்து சொல்லப்போனால் பிரபுதேவா வந்து ஒரு நடன இயக்குனராக உள்ள வந்து, ஒரு நடிகராக உள்ள வந்து, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக கூட அவர் இருக்கார். ஆனால் ராஜு சுந்தரம் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடன இயக்குனராக இருக்கார். நாகேந்திர பிரசாத் பெருசாக ஹிட் ஆகலை. பட் இந்த 3 சகோதரர்களும் நடிகர்களே, ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நக்மா, ஜோதிகா. முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க நக்மா, அதாவது ஹிந்தி படத்தில் சஞ்சய் தத் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து காதலன் படத்தில் அறிமுகமாகி பாட்ஷா படத்தில் நடித்து அதுக்கப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் தவிர்த்து, கமல்ஹாசன் கூட அவங்க நடித்ததில்லை. எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தாங்க. நிறைய திருமண வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது தன்னுடைய தங்கையான ஜோதிகாவை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கும் வந்து ஹிந்தியில் தான் முதல் டெபியூட் ஃபிலிம். அதாவது இங்கே நடந்த காதலுக்கு மரியாதை படத்தை ரீமேக் பண்ணாங்க. டோலி சஜாக்கி ரக்னா அப்படின்னு ஒரு படம். அதில் தான் வந்து அவங்க வந்து ஷாலினி கேரக்டரில் முதல்ல நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் வந்தாங்க. தமிழில் நடித்து சூர்யாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு காதல் வந்து இன்றைக்கி திருமணமாகி பெரிய இடத்துல இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசராக இருக்காங்க, ஒரு நடிகையாக இருக்காங்க, ஒரு ஹைட்டில் இருக்காங்க. அது நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. நல்ல நடிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளோட மகள்களான வனிதா விஜயகுமார், ஸ்ரீதேவி, பிரீதா, இந்த 3 பேர். அது போக அவருடைய முதல் மனைவி மகனான திரு அருண் விஜய். இவங்க எல்லாருமே வந்து அக்கா தங்கை அண்ணன்கள். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஒரே ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்தவங்க. இதில் அருண் விஜய் வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் கிடச்சி, மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ நல்ல படம் கிடச்சி நல்லபடியாக அவர் வந்துட்டு இருக்காரு. ஹீஸ் அ குட் ஆக்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 தங்கைகளும் வந்து ஒரு நட்சத்திர குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்றதுக்காக வாய்ப்பு கிடைத்தது தவிர்த்து அவங்களால ஷைன் பண்ண முடியல. பிரீதா வந்து திரு டைரக்டர் ஹரியை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்காங்க. பட் அவங்களும் வந்து ட்ரை பண்ணாங்க நடிக்கிறதுக்கு. பட் பெருசாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸ்ரீதேவிக்கும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. வனிதா மட்டும் அவங்க வந்து சின்னத்திரையில் வந்து இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்சியல் பிரபலம் அப்படின்ற ஒரு டேகோடு வந்து இருக்காங்க. அவங்களுடைய மகளையும் இப்போது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நடிகர் பாண்டு, அப்புறம் இடிச்சப்புலி செல்வராஜ். நடிகர் பாண்டு யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர். நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லாரோடையும் நடிச்சிருக்காரு. இடிச்சப்புலி செல்வராஜ் யாருன்றது நம்ம அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய சகோதரரா அப்படின்னு சொல்லும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். இடிச்சப்புலி செல்வராஜ் யாருன்னா அவரும் ஒரு காமெடி நடிகர் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த கவுண்டமணி படத்தில் வந்து பர்ஸ் இல்லடா நர்ஸ் இல்லடா பர்ஸ் அப்படின்னு ஒரு காமெடி வருமே, காது கேட்காம வந்திருப்பார். ஸோ அந்த சீனில் வர அந்த பர்சன் தான். அவரும் பாண்டுவும் சகோதரர்கள்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காலமாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக எல்லாத்துக்கும் தெரியும். பட் அவங்களுடைய அந்த ஃபேமிலி செயினை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜிவி பிரகாஷ் யார் அப்படின்னா ரிஹானாவோட மகன்.
ரிஹானா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கர், ஏஆர் ரஹ்மானோட தங்கை. அதாவது ஏஆர் ரஹ்மான் ஜிவி பிரகாஷ்க்கு தாய்மாமன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா கனெக்ட்? ஏஆர் ரஹ்மான் ஓட தங்கையோட மகன் தான் ஜிவி பிரகாஷ். இவர் வந்து பிற்காலத்தில் நடிகராக மாறிட்டாரு. அவருடைய தங்கை பவானி ஸ்ரீ, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் இப்போ ஒரு ஆக்டராக இருக்காங்க. ஸோ ஒரே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே 4 பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான், ரிஹானா, ஜிவி பிரகாஷ், அவருடைய தங்கை. இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிஷியன், ரிஹானா வந்து சிங்கர், ஜிவி பிரகாஷ் மியூசிஷியன் ப்ளஸ் ஆக்டர், பவானி ஸ்ரீ வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகர் ஜீவா, ஜித்தன் ரமேஷ், இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ப்ரொடியூசருடைய மகன்கள். ஆர்வி சௌத்ரி அவர் நிறைய படங்கள் ஹிட், ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட், நாட்டாமையிலேருந்து இங்கே நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. அவருடைய மகன்கள் தான் நடிகர் ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும். இதில் வந்து ஜீவா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சாரு, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி. ஜித்தன் ரமேஷ் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் அவருக்கு செட் ஆகலை. பிக் பாஸில் கூட வந்தார், பட் ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் சகோதரர்கள், நடிகர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், மணிகண்டன். இவங்க 2 பேரும் வந்து அக்கா தம்பி. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தம்பி வந்து சீரியலில் வந்து ஒரு ஆக்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆனதே வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து தான் மணிகண்டன் சொல்லி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாமல் அந்த மணிகண்டன் வந்து திரு ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி அப்படின்ற விஷயமே வந்து அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஹிந்தி படத்தில் கூட இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. பட் மணிகண்டன் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, இன்னும் சீரியல் ஆக்டர், பட் சீரியலில் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகர் ஆர்யா. அவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஸ்கிராப் லெவல்லேருந்து வந்தவர், நிறைய ஹைட்ஸ்க்கு போனார். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி சத்யாவை வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. திரு சத்யா அவர்கள் வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகலை. ஒரு படம் 2 படம் நடித்தார். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய எந்த படமும் வரல. பட் ஆர்யா இன்னைக்கு வரைக்கும் நடிகராக இருக்கார். இவங்க 2 பேரும் சகோதரர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கங்கை அம்மன் ஃபேமிலின்னு சொல்கிறதா, இல்லை இளையராஜா ஃபேமிலின்னு சொல்கிறதா, பட் எல்லாம் வந்து நம்ம இந்த ஏஆர் ரஹ்மான் ஃபேமிலி மாதிரி. நான் பேச போகிறது வெங்கட் பிரபு, பிரேம்ஜி பற்றி. வெங்கட் பிரபு முதல்ல நடிகராக இருந்தார், அதுக்கப்புறம் இயக்குனராக வந்து மாறிட்டார். பிரேம்ஜி நடிகராக ஒரு பாடகராக வந்து இன்றைக்கும் வந்து வலம் வந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் நடிகர்கள். இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன், திரு இசையமைப்பாளர் கங்கை அமரனோட மகன்கள். கங்கை அமரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் இளையராஜாவோட தம்பி. இளையராஜா ஃபேமிலியிலேருந்தும் திரு யுவன் சங்கர் ராஜா, இவரும் இசையமைப்பாளர். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெரிய நட்சத்திர குடும்பம்னு சொல்லலாம். ஒரு இயக்குனர் இருக்கார், நடிகர் இருக்கார், இசையமைப்பாளர் இருக்கார், பாடகர் இருக்கார். இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் திரு சிம்பு அவர்கள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டி ராஜேந்திரனுடைய மகன். அது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை. அதுக்கப்புறம் அவருடைய மகனான திரு சிம்பு இண்டஸ்ட்ரிக்குள்ளே 5 வயசுலேருந்தே அவரும் வந்துட்டார். அவரும் ஒரு நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், எல்லா இதுவும் தெரிஞ்ச ஒரு பர்சன் சொல்லலாம். அவருடைய தம்பி குரலரசன், அவரும் 2-3 படத்தில் நடிச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு, பாடியிருக்காரு, எல்லாமே இருக்குது. ஸோ இது பற்றி தான் இவங்க இந்த ஃபேமிலியும் ஒரு கலை உலகத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு ஞாபகம் வந்தவங்களை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சகோதரர்கள், சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அண்ணன் அக்கா, தம்பி அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க, ஃபேமஸும் ஆகியிருக்காங்க. அது அகெயின் நான் அடுத்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன், நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு. பட் எனக்கு வந்து ஞாபகம் வந்தபடி இவங்க எல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.